அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாட்களிலே நாம் சமநிலையாக சில காரியங்களை போதிக்க வேண்டும் என்ற அகத்தூண்டுதலினாலே சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இதனுடைய இரக்கம், அன்பு, மன்னிப்பு இவைகளை போதிக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய நீதி, பரிசுத்தம், நியாய தீர்ப்பு இவைகளை குறித்தும் போதிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜெபிக்கிறவர்கள் வேதம் வாசிக்கிறதிலே கவனம் செலுத்த வேண்டும். வேதம் மட்டுமே வாசிக்கின்றவர்கள் ஜெபத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டை மிக அதிகமாய் வாசிக்கின்றவர்கள் புதிய ஏற்பாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். புதிய உடன்படிக்கையை பெரிதாக போற்றுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டை அல்லது பழைய உடன்படிக்கையை நாம் இக்னோர் செய்துவிடக் கூடாது என்று ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1-13 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நம்முடைய சுயாதீனத்தை நாம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்க கூடாது என்று பவுல் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நம்முடைய சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக நாம் அனுசரிக்க கூடாது. அப்படியே பொருள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாருமே விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றோம். there is no freedom without restriction. பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுதந்திரம் என்று சொன்னால், சுயாதீனம் என்று சொன்னால் எவரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் எப்படியும் வாழ்வோம், ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு வரமாட்டோம், நாங்கள் விடுதலை பெற்றாயிற்று, இன்றைக்கு நாங்களும் ராஜரீக ஆசாரியர்கள் தான், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், நாங்களும் ஊழியர்கள் தான், நாங்களும் சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்கள் தான், யாருக்கும் கட்டுப்பட்டு ஒரு சபையிலே ஒரு ஊழியருக்கு கீழே எங்களால் இருக்க முடியாது என்று எண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு நலம் போனபடி செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழப்பங்கள் தான் வரும், ஒழுங்கற்ற சீரற்ற நிலைமைதான் தேசத்திலே உண்டாகும். ஒரு சரியான தலைமை இல்லை என்று சொன்னால், அந்த தலைமைக்கு பிரஜைகள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அந்த தேசம் நிலைநிற்கவே முடியாது. எபிரேய நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தோட அவர்கள் அந்த வேலையை செய்யும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் சுயாதீனத்தை உடைய கிறிஸ்துவுக்குள் சுயாதீன பிரமாணத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில நியதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவைகளை முறைமைகளை நாம் மாற்றக்கூடாது. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு கீழே சுயாதீனம் உள்ளவர்களும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.